அத்தியாயம் 4. சாருவதனி தான் செய்த முட்டாள்தனத்தை எண்ணி கலங்கினாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருக்க கண் இருட்ட தொடங்கியது. ஐயோ அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. நான் சாக போகிறேன். நான் டாக்டராகி உயிர்களை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் என் உயிரையே காப்பாற்ற முடியலை. சாருவதனிக்கு தன் நிலை மோசமாவது நன்றாக தெரிந்தது. இன்னும் சில நிமிடங்களில் அவள் தன் சுய நினைவை இழக்கப் போகிறாள். அதன் பிறகு அவள் வாழ்ந்த பயனில்லை. அதற்கு முன் தன்னைத்தானே அழித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கையில் இருந்த உடைந்த பாட்டிலை தன் வயிற்றில் குத்த கையை தூக்கிய நேரம் அந்த கதவு மீண்டும் திறந்தது. பயந்து போனவளின் விழி அங்கே சென்றது. பாவி, அப்படியும் வந்துட்டானா என்று பார்த்தாள். ஆனால் அங்கு வேறு ஒருவன் நின்றிருந்தான். அவன் கண்ணில் காமமில்லை. அவன் இவளையும் அங்குள்ள சூழ்நிலையையும் ஆராய்ந்து கொண்டிருந்தான். கையில் உடைந்த பாட்டிலையும் அவள் அதை பிடித்திருந்த விதத்தையும் பார்த்தவன் 2 நொடியில் அவளின் எண்ணத்தை புரிந்து கொண்டான். அவனுடைய 10 வயதில் அவன் கண்முன்னே ஒரு பெண் தன் கை நரம்புகளை அறுத்து கொண்டு இரத்த வெள்ளத்தில் தற்கொலை செய்தது அவன் நினைவில் வந்து போனது. முட்டாள் என்றவன் அவளை நோக்கி விரைந்து போனான். போன வேகத்தில் அவள் கன்னத்தில் பல்லார் என்று ஒரு அறை விட்டான். அடித்த அடியில் அவள் கையில் இருந்த பாட்டில் அடுத்த மூலையில் போய் விழுந்தது. அவள் மயங்கி சரிந்தாள். அவளை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தவன் கதவை திறந்து கீழே எட்டி பார்த்தான். ரோகன் இன்னும் மது பாட்டிலை கையில் வைத்திருந்தான். ஆக இந்த பெண் தற்கொலை முயற்சி செய்கிறாள் என்று தெரிந்துதான் எனக்கு இன்று வேண்டாம் நீ போ என்று சொன்னானா? நல்ல நண்பன் என்று நினைத்தவன் மறுபடியும் அவள் அருகில் வந்தான். அவள் கன்னத்தில் இவனின் கைவிரல் 5 பதிந்திருந்தது. அருகில் இருந்த நீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்தான். அவளிடமிருந்து ஒரு சிறு அசைவு தெரிந்தது. ஆனால் அவள் அரைமயக்கத்தில் தலையை உருட்டியபடியே இருந்தாள். ஒரு நிமிடம் யோசித்தவன் தன் ஃபோனை எடுத்து டயல் செய்தான். ஹலோ அங்கிள், நான் யோகமித்ரன். ரோகன் உங்கள் கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு வந்து ஸ்பாயில் பண்ண பார்க்குறான். ஃபுல் போதையில் இருக்கிறான். வெளியே அடியாட்கள் வேற நிற்கிறாங்க, காவல் நாய்கள் வேற. இப்போது அவன்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த பொண்ணு வேற மயங்கிட்டா. டூ சம்திங், எப்படியாவது அவனை இங்கேருந்து கிளப்புங்க. ஃபாஸ்ட் அங்கிள். அந்த பொண்ணு உடம்புல காயத்தோட மயக்கமாக இருக்கா. அவளுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் தேவை என்றான். அரை மயக்கத்தில் இருந்த சாருவதனியின் காதில் அவன் வார்த்தை பாதி பாதியாக விழுந்தது. யாரோ தன்னை காப்பாற்ற நினைக்கிறார்கள் என்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. மீண்டும் அவள் அருகில் வந்த யோகமித்ரன் அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர முயற்சித்தான். அவள் கன்னத்தை தட்டி தட்டி எழுப்ப முயற்சித்தான். அவன் தட்டும்போது மட்டும் மிகவும் கஷ்டப்பட்டு கண்ணை திறக்க முயற்சித்து முடியாமல் மீண்டும் மீண்டும் மயக்கத்துக்கு போனாள் அவள். அவளுக்கு உடனடி சிகிச்சை தேவை என்று உணர்ந்தவன் கதவை திறந்து மறுபடியும் கீழே எட்டி பார்த்தான். இப்போது ரோகன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். ரோகன் ஷட் என்று வேகமாக தரையில் மிதித்தவன் தன் ஃபோனில் நம்பரை டயல் செய்தான். அவன் தனக்குத்தான் ஃபோன் செய்கிறான் என்று யோகித்து யோகமித்ரன் அங்கிருந்து அகன்றான். அவன் யோகித்தது சரி என்பது போல ஃபோன் ரிங் ஆனது. என்னடா என்றான் ஃபோனை எடுத்து சற்று எரிச்சலாக. சாரி யோகி, டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல. அப்பா ஃபோன் பண்ணாரு. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையாம், நான் உடனே போயாகணும். பாசத்துலலாம் ஒன்றும் இல்லை. அந்த கிளவு மனசு வச்சாதான் எனக்கு சொத்து. ஸோ சாரிப்பா பாதியில் போகிறதுக்கு. இந்த பொண்ணு நாளைக்கு வெளிநாட்டுக்கு பார்சல் ஆக போகுது. நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். நீ என்ஜாய் பண்ணு. அவங்க ஆட்களே காலையில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க என்றவன் ஃபோனை வைத்தான். சற்று நேரத்தில் அவன் கார் கிளம்பும் ஓசை கேட்டது. அந்த பங்களாவில் இருந்த காவல் அனைத்தும் விளக்கப்பட்டது. யோகமித்ரன் வேகமாக செயல்பட ஆரம்பித்தான். அவளை தன் 2 கையில் ஏந்தியபடி கீழே இறங்கி வந்தவன் ஹாலை நோட்டமிட்டான். அங்கு ஒரு ஃபைல் கீழே விழுந்து கிடந்தது. இவளை சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு அதை எடுத்து புரட்டினான். அதை பார்த்தவனுக்கு இவள் இங்கு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏமாற்றி அழைத்து வரப்பட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அந்த ஃபைலை கையில் எடுத்தவன் அவளை தன் தோளில் தூக்கியபடி அந்த பங்களாவை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவன் அங்கே நின்றிருந்த வேலையாளை பார்த்தான். உனக்கு வெக்கமா இல்லை? உன் பொண்ணை எவனாவது நாசம் பண்ண நினச்சா நீ இப்படி தான் காவலுக்கு இருப்பியா? பத்திரமா பார்த்துக்க உன் வீட்டு பொண்ணுங்களை. அவங்களுக்கும் இதே வீட்டில் நீ காவலாக இருக்கிறபடி ஆகிடாம என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான். பின் சீட்டில் அவளை படுக்க வைத்துவிட்டு காரை எடுத்தவன் தன் ஃபோனில் நம்பரை டயல் செய்தான். ஹலோ ஆண்டி, நான் யோகன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் வீடு வர முடியுமா ப்ளீஸ் என்றான். எதிரே தொடர்பில் இருந்த டாக்டர் லீலாவதி, யோகன் என்ன உன் உடம்புக்கு என்றார். ஆண்டி ப்ளீஸ், என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது, சீக்கிரம் வாங்க என்றான் பதட்டமாக. அவன் குரலில் என்றும் காணாத பதட்டத்தை கண்டவர், ஓகேம்மா, நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்றார். காலிங் பெல் அடிக்கும் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த கங்கையா அதிர்ச்சியில் வாயை பிளந்தார். ஐயா, என்னது? யார் இந்த பொண்ணு என்று படபடத்தார். கங்கையா, டாக்டர் ஆண்டி வந்துடுவாங்க, அவரை மேலே என் ரூமுக்கு அழைச்சிட்டு வா என்று மேலே சென்றான். 5 நிமிடத்தில் அங்கே வந்த டாக்டர் அவன் தன் அறைக்கு வெளியே குறுக்கையும் நெடுக்கையும் அலைவதை பார்த்துவிட்டு, யோகன், உன் உடம்புக்கு என்ன
என்றார். ஆண்டி, ஐ எம் ரியலி சாரி, எனக்கு ஒன்றும் இல்லை என்றவன் தன் அரை கதவை திறந்து காட்டினான். அவன் பெட்டில் காயத்துடன் படுக்க வைத்திருந்த பெண்ணை பார்த்ததும் லீலாவதி ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டார். யோகன், நீ என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்படியா நீ பெண் பித்தனா ஆகிட்ட? உன்னை போல ஒருவனையா என்னோட ஃப்ரெண்டு தன்னோட வயிற்றில் தாங்கினா? நல்ல வேலை அவன் உயிரோட இல்லை. உன்னை போல ஓநாய்களுக்கு எத்தனையோ பெண்கள் இதுக்குன்னு இருக்காங்களே. பிறகு என்ன போயும் போயும் ஒரு சின்ன பொண்ணை சூறையாட பார்த்துருக்க? நான் அந்த பொண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டேன். நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. போலீஸ் கேஸ் ஆகட்டும். கம்பி என்ன, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் என்றார். ஆண்டி ப்ளீஸ், என்னை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் திட்டுங்க, 4 அடினாலும் அடிங்க. எனக்கு அது போதாதுன்னா போலீஸில் கூட நீங்களே பிடிச்சி கொடுங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு என்னன்னு பாருங்க. நான் போன இடத்துல ஒருத்தன் இவளை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டான். நான் அவங்கிட்ட இருந்து இவளை காப்பாற்றி கொண்டு வந்தேன். இவ 1 மணி நேரமாக மயக்கத்தில் தான் இருக்கா. ப்ளீஸ் ஆண்டி, பேச நேரம் இல்லை. நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு உயிரோட மதிப்பு தெரிஞ்சவங்க என்றான் கெஞ்சியபடி. அவன் பொய் சொல்வதில்லை என்பதை அறிந்தவர், அதையும் தவிர தான் ஒரு டாக்டர், ஒரு உயிரை காப்பது தனது கடமை என்பதால் சாருவதனியை பரிசோதிக்க தொடங்கினார். அவள் உடலெங்கும் காயத்தை கண்டவரின் மனம் கோபத்தில் கொதித்தது. 5 நிமிட சுகத்திற்கு ஒரு பெண்ணை மிருகமாக மாறி வேட்டையாடும் ஆண்களை அந்த இடத்திலேயே சுட்டுக் கொள்ள வேண்டுமென்று நினைத்தவர் யோகனை வெளியே அனுப்பினார். சில பரிசோதனையை செய்ய அவர் பரிசோதனை செய்யும் முன் அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தார். ஊசியை எடுத்து அவளுக்கு செலுத்த போன நேரம் அவள் மெல்ல கண்ணை திறந்தாள். திறந்தவள் தன் முன் ஒரு பெண் ஊசியுடன் அமர்ந்திருப்பதை பார்த்து வீல் என்று அலறியபடி எழுந்து அந்த கட்டிலின் மூலையில் போய் அமர்ந்து கொண்டாள். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு என்று அழ ஆரம்பித்தாள். அவள் மயக்கம் முழுவதும் தெரியாமல் அவள் கண் சொக்கியது. அந்த சத்தத்தில் அறைக்குள் ஓடி வந்த யோகன் அவள் இருந்த நிலையை பார்த்து அதிர்ந்து நின்றான். பயத்தில் அழுது கொண்டிருந்தவள் கண்ணில் அவள் அரை மயக்கத்தில் இருந்தபோது தன்னை காப்பாற்ற நினைத்த உருவம் தெரிந்தது. டாக்டர் கோபத்தில் யோகனை முறைத்து கொண்டிருக்க கட்டிலில் இருந்து தன் முழு பலத்தையும் திரட்டி கீழே இறங்கியவள் தள்ளாடியபடி நடந்து வந்து யோகன் பின்னே அவனை அப்பிக்கொண்டு நின்றாள். அதன் பிறகு அவளிடம் எந்த சந்தமும் இல்லை. அங்கு நடந்ததை பார்த்து 2 பேரும் அதிர்ந்து நின்றனர். யோகன் அவள் செய்கையில் அன்று வரை அவன் உணராத ஒரு உணர்ச்சியில் நின்றான். டாக்டரோ, இது என்ன கொடுமை? ஒரு மான் ஒரு சிங்கத்திடம் போய் அபயம் கேட்டு நிற்குதே. இவன் கூட்டத்தில் ஒருத்தன் தான் இவளை இந்த நிலைமைக்கு தள்ளியவன் என்று அதிர்ந்து நின்றார். அப்போது அவரை பார்த்த யோகனின் கண்ணில் ஒரு சிறு பெருமை இருந்தது. யோகன், அவளை கட்டில் படுக்கவை, அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் என்றார். இப்போது அவர் குரல் இறங்கி இருந்தது. அவளை தன் பின்னால் இருந்து முன்னே கொண்டு வந்தவன் அவளை கையில் ஏந்தி கட்டிலில் படுக்க வைத்தான். அவள் மீண்டும் அரை மயக்கத்திற்கு போயிருந்தாள். ஆனால் முடங்கியபடியே உடலை நெளித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு காய்ச்சல் வரும் அறிகுறி தென்படவே, யோகன், அவள் இப்படியே நெளிஞ்சிட்டு இருந்தா என்னால் இன்ஜெக்ஷன் போட முடியாது, அவளை கெட்டியாக பிடிச்சிக்கோ என்றார். அவன் பிடிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் அவள் அவனை இறுக்கமாக பிடித்திருந்தாள். அவகிட்ட ஏதாவது பேசு, அவளை அமைதிப்படுத்து. அவள் பேர் என்னன்னு தெரியுமா என்று கேட்டார். சர்டிஃபிகேட்டில் பார்த்து அவளின் பெயரை நினைவுக்கு கொண்டு வந்தவன், சாரு, சாரு இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை, உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நான் இருக்கிறேன், அமைதியாக தூங்கு. டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க, பயப்படாத என்றான் மெதுவாக. ஒவ்வொரு வார்த்தையாக அவள் தலையும் கையையும் நீவி விட்டபடி. அவன் பேச்சு அவள் காதில் கேட்டதற்கு அறிகுறியாக அவள் அமைதியானாள். லீலாவதி அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டார். அதன் பிறகு வெகு நேரமாகியும் அவள் மயக்கம் தெளியவில்லை. லீலாவதி கவலைக்குள்ளானாள். அவர் போட்ட இன்ஜெக்ஷனுக்கு அவள் மயக்கம் இப்போதே தெளிந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் இன்னும் அப்படியே இருப்பதை பார்த்தவர் அவனிடம் விவரம் கேட்டார். அவனுக்கு எதுவும் தெரியவில்லை என்றவுடன், அவள் உடம்புல எங்கேயாவது ஊசி போட்ட தடம் இருக்குதான் பாரு என்றார். நானா என்று கேட்டான் அவன். ஆமாம், நீதான். அவள் ஒரு நோயாளி, நீ ஒரு டாக்டர் அப்படின்னு நினச்சிட்டு பாரு. என் கைப்பட்டாலே அவள் மறுபடியும் முரண்டு பிடிக்க ஆரம்பிப்பா. அதுக்கு இது நேரமும் இல்லை. என்னை பார்த்து இவள் பயப்படுறது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது என்றார் அவர். வேறு வழி இல்லாமல் பரிசோதிக்க தொடங்கியவனின் கண்ணில் அவள் அணிந்திருந்த சுடிதாரின் கையில் இரத்தக்கரை கண்ணில் பட்டது. கத்திரியால் அவந்த கையின் துணியை வெட்டியவன் அதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டான். அதை பார்த்து லீலாவதி அந்த இடத்தை காட்டன் வைத்து துடைத்தார். அங்கே ஊசி குத்தப்பட்டு தடம் இருந்தது. அவள் திணற திணற குத்திய ஊசி என்பதால் அது அவள் கையை புண்ணாக்கி ரத்தம் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. ஓ மை காட், இவளுக்கு ஏதோ மயக்க ஊசி போட்டிருக்கு, அதனால தான் இவள் இப்படி இருக்கா. யோகன், இவளை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் என்றார் அவர் பரபரப்பாக. ஆனால் ஆன்ட்டி என்று இழுத்தான் யோகன். பார் யோகன், உன் பேர் வெளியே வராமல் பார்த்துக்க உனக்கு நான் சொல்லித்தர வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு இந்த பெண்ணோட நிலைமை தான் முக்கியம் என்றார். ஆண்டி, நான் எனக்கு பிரச்சனை வரும்னு பார்க்கல.
இந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா. போலீஸ் மீடியா கிட்ட இருந்து மட்டும் இல்லை, இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய கும்பல்கிட்ட இருந்தும் காக்கணும். நாளைக்கு காலையில் அந்த கும்பல் இவளை வெறித்தனமாக தேட ஆரம்பிச்சிடும். இவ என்கிட்ட இருக்கிறது எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்றான். யோகன், இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. நீ ரொம்ப ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாது. உன்னால் இதை ஹேண்டில் பண்ணலாம் முடியாது. நம்ம போலீஸ்க்கு தெரிவிச்சிடலாம் என்றார். வேணாம் ஆண்டி, இப்போ இவளை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுன்னா மட்டும் போகலாம். போலீஸ் எல்லாம் வேணாம். என்னை தாண்டி எவனும் இவளை தொட முடியாது என்றான் உறுதியுடன். அவன் கண்ணில் தெரிந்த உறுதியை பார்த்தவர், சரி உன் இஷ்டம். இவளுக்கு போடப்பட்ட மருந்து என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். நீ ஹாஸ்பிட்டல் போய் இவளோட ரத்தத்தை லேபில் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வா. நான் ஃபோனில் ரிசல்ட்டை கேட்டுக்கிறேன் என்றவர் டெஸ்ட்டுக்கு தேவையான ரத்தத்தை எடுத்தார். அவன் அப்போது முகத்தை திருப்பி கொண்டான். உனக்கு ரத்தத்தை பார்த்து பயம் எப்போது தான் போகுமோ தெரில என்றவர் அவனிடம் அதை கொடுத்தார். நடுங்கிய கையில் அதை வாங்கியவன் கட்டிலிலிருந்து எழுந்தான். அப்படியே நின்று விட்டான். சாருவதனி அவன் கையை மிகவும் அழுத்தமாக பிடித்திருந்தாள். யோகன் அவன் கையை அவள் பிடியிலிருந்து விடுவிக்க முயன்றான். வேணாம் யோகன், நீ போக வேணாம். அதை கொடு, நான் என்னோட டிரைவர்கிட்ட அனுப்புகிறேன். மறுபடியும் இவ அனத்தை தொடங்கினா என்னாலலாம் தனியாக சமாளிக்க முடியாது என்றார். அதன் பிறகு 1 மணி நேரம் கழித்துதான் டெஸ்ட் ரிசல்ட் தெரிந்தது. அதற்குள் யோகன் நடந்த அனைத்தையும் லீலாவதியிடம் சொல்லி முடித்தான். அந்த பொறுக்கி நாய் உனக்கு ஃப்ரெண்டு வேறையா? பாம்போட காலு பாம்பு தான் அறியும் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி உனக்கு தான் தெரிஞ்சுது என்றவர் சாருவதனியின் சர்டிஃபிகேட்டை பார்த்தார். அவர் விழி விரிந்தது. யோகன், இந்த பொண்ணு அங்கே வேலை கேட்டு போனாலோ படிக்க உதவி கேட்டு போனாலோ, ஆனால் இவ எடுத்திருக்கிற மார்க்குக்கு முன்னாடி மாதிரி இருந்ததுன்னா கட் ஆஃப் மார்க் வச்சு மெடிக்கல் சீட்டு கொடுத்தா டாப் 10க்குள்ளே செலக்ட் ஆகியிருந்திருப்பா. இப்போது நீட் மூலமாக தான் போக வேண்டியது இருக்குது. இவளை கொஞ்சம் தயார்படுத்தினாலும் நீட் பாஸ் ஆகிடுவா. பார்க்க பெரிய எடுத்து பொண்ணு போல தான் இருக்கா. அவள் போட்டிருக்கிற கம்மல் வைரம். அப்புறம் ஏன் இப்படி ஒரு கும்பல் சிக்கனா என்றார் அவர். டெஸ்டில் அவளுக்கு போடப்பட்டிருந்த மருந்தை பற்றி தெரிய வந்தது. அந்த மருந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு போதை மருந்து. அது செலுத்தப்பட்ட நபர் மயக்கத்தில் இருப்பது போலத்தான் இருப்பார். அவரின் மூளையில் அத்தனை உறுப்பும் 6 மணி நேரத்திற்கு செயல் இழந்துவிடும். தனக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியும், ஆனால் அதை தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மருந்தை கொடுத்து ஒரு பெண்ணை நாசம் செய்ய நினைத்த ஒருவனை எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருப்பது எவ்வளவு கொடுமையானது! பயங்கரமான இந்த மருந்தை யாராலும் தாங்க முடியாது. அதுவும் மெல்லிய உடல்வாகை கொண்ட இந்த சிறுமியால் எப்படி முடியும்? நினைக்கும் போதே உடலில் சிலிர்ப்பு ஏற்பட்டது. எத்தனையோ மரணத்தை தன் கண்ணால் கண்ட பெண்மணிக்கு சாருவதனிக்கு மாற்று மருந்து கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அன்று முழுவதும் அவளை விட்டு அங்கும் இங்கும் அசையாமல் அவள் கையின் பிடிக்குள்ளே உட்கார்ந்திருந்து தன் இரவை கழித்தான் யோகன். திடீர் தேவை ஏற்பட்டால் என்ன செய்வதென்று லீலாவதியும் அன்று பக்கத்து அறையிலேயே தங்கிவிட்டார். இரவு ஒரு நேரம் வந்து எட்டி பார்த்தவர் அவன் இருந்த நிலையை பார்த்து இது எங்கே போய் முடியும் என்று பெருமூச்சு விட்டபடியே அங்கிருந்து சென்றார். அத்தியாயம் 5. இரவெல்லாம் தூக்க மருந்தின் உபயத்தில் கண் அமர்ந்தவள் விடியலை ஒரு அலறலுடன் எதிர்கொண்டாள். அவள் அலறிய அலறலில் விழித்து எழுந்தவன் அவளின் தோளை பிடித்து உலுக்கினான். அப்போது நினைவுக்கு வந்தவள் அவன் கையில் அப்படியே சரிந்தாள். அவள் அலறல் சத்தம் பக்கத்தில் இருந்த லீலாவதி காதிலும் சென்றதால் அவரும் ஓடி வந்தார். வந்தவர் அவளை பரிசோதித்து விட்டு, ரொம்ப பயந்துருக்கா. உடம்புல எதிர்ப்பு சக்தி வேறு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இவளுக்கு அந்த மருந்து கொஞ்சம் அதிகமாகவே வேலை செஞ்சுருக்கு. இனி பயப்பட ஒன்றும் இல்லை. பயத்துலையும் உடம்புல உள்ள காயத்தோட வலியினாலையும் கொஞ்சம் காய்ச்சல் தான் அடிக்குது. அதுக்கு ஒரு ஊசி போட்டு மருந்து தரேன். மற்றபடி இனி இவளுக்கு மருத்துவத்தோட உதவி தேவைப்படாது. மன தைரியம் மட்டும்தான் தேவை. அவள் தான் நடந்ததை மறந்து தைரியமாக இருக்கணும். அவளை பற்றி விசாரித்து அவளோட இடத்துல சேர்க்குற வழியை பாரு. அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் செஞ்சு வைக்காத. நான் இப்போ கிளம்புறேன். தேவைப்பட்டா பின்னாடி வந்து பார்க்குறேன் என்றவர் அவரின் வேலையை முடித்து கொண்டு கிளம்பிவிட்டார். அவளை சரியாக படுக்க வைத்துவிட்டு அவன் தன் வேலையை பார்த்துவிட்டு அவளுக்கு தேவையான உணவை எடுத்து வந்தான். வரும் வழியில் அவனுடைய ஃபோன் ரிங் ஆனது. ரோகன் என்று பெயர் மின்னியது. ஹலோ என்றான் யோகன். ஹலோ யோகி, நீ என்ன பண்ணியிருக்க? அந்த பெண்ணை அங்கே விட்டுட்டு போகணுன்னு சொன்னல, நீ என்னன்னா அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்க? எனக்கு ஃபோன் மேலே ஃபோனு. என் தாத்தாவுக்கு என்ன ஆச்சோ, என்னை ராத்திரியாக துபாய்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவருக்கு மட்டும் எப்படி தான் இப்படியெல்லாம் தோணுமோ எனக்கு தெரியல. சரி, அதை விட அந்த கும்பல் எனக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் போடுது. அவள் இந்நேரம் வெளிநாட்டுக்கு பேக் ஆகியிருக்கணும். உடனே அவளை அங்கே கொண்டு விடுப்போ. உனக்கு நான் வேறு பொண்ணு அரேஞ்ச் பண்ணுறேன் என்றான். சாரி, அவளை எங்கேயும் விட முடியாது என்றான் யோகன். யோகன், என்ன பேசுகிற? அப்போ நீ அவளை ஆசைப்பட்டு தூக்கிட்டு போகலையா? காப்பாத்தியா தூக்கிட்டு போன? உனக்கு அந்த கும்பலை பற்றி தெரியாது. உன்னையும் அவளையும் ஊர் தெரியாமல் அழிச்சிடுவாங்க, ஜாக்கிரதை என்று மிரட்டினான்.
உனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அப்படியே என்னை பற்றியும் தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு பொண்ணுங்களை சப்ளை செய்கிறவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு ஃபோன் காலும் கொஞ்சோண்டு பணமும் போதும் அவங்கள வேரோட இருக்க. அப்புறம் ஒன்று நான் சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கும்பல்கிட்ட சொல்லிவிடு, அந்த சின்ன பொண்ணோட நிழலை கூட தொட முயற்சிக்கக்கூடாது அப்படின்னு. மீறினா அதோட ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் என்றவன் ஃபோனை வைத்து விட்டான். தூக்கம் முழுவதும் கலைந்து நேற்று நடந்தது அனைத்தையும் நினைவுக்கு வந்தது ஷாருவதனிக்கு. கட்டிலில் அமர்ந்து கொண்டு முழங்காலில் தலையை கவிழ்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் கட்டுப்பாடின்றி கண்ணீரை கொட்டியது. கையில் உணவுடன் தூங்கும் அவளை தொந்தரவு செய்யக்கூடாதென்று கதவை தட்டாமல் கதவை திறந்தான் யோகன். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு வெளுக்கென்று நிமிர்ந்தவள் பயந்து போய் இருந்த இடத்திலிருந்து பின்னே சென்றாள். ஓ, சாரி பேபி, நீ தூங்கிட்டு இருக்கன்னு நினச்சி கதவை தட்டாமல் வந்து உன்னை பயம் காட்டிட்டேன் என்று சகஜமாக பேச முயன்றான். அரை மயக்கத்திலேயே பார்த்திருந்த அவன் முகத்தை கஷ்டப்பட்டு நினைவுக்கு கொண்டு வந்தவள் அவளை அடையாளம் கண்டு கொண்டாள். அவளை நோக்கி போனான் யோகன். கையில் இருந்த உணவை டேபிளில் வைத்துவிட்டு அவள் அருகில் போய் அமர்ந்தான். சட்டென்று அவன் கழுத்தை தன் இரு கைகளாலும் கட்டி கொண்டவள் கேவி கேவி அழுதாள். அவன் அவளை சமாதானம் செய்ய தோன்றாமல் முதுகை தடவி விட்டபடி அமைதியாக இருந்தான். கண்ணீருக்கு எந்த காயத்தையும் மாற்றும் வல்லமை உண்டு. அதையும் தவிர உடல் தேவைக்காக மட்டுமே ஒரு பெண்ணை தீண்டி பழக்கப்பட்ட அவனுக்கு சாருமதியின் தீண்டலில் சிலையாகி இருந்தான். அந்த நேரத்தில் அந்த பெண் தன்னை தன்னுடைய ஏதோ ஒரு நெருங்கிய உறவாக நினைத்து ஆறுதல் தேடிக்கொண்டிருக்கிறாள். ஏதோ வாழ்கிறோம் என்று நினைத்து எந்த பிடிப்பும் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்த அவனுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பு வந்தது போல உணர்ந்தான். அழுது அழுது ஓய்ந்து போனவளை எழுப்பி துணியாக மடிந்த காலால் நிற்கக்கூட முடியாமல் நின்றவளை அணைத்து கொண்டு பல் துலக்க வைத்து முகம் கொழுவி உணவை ஊட்ட முயன்றான். அடுத்து என்ன என்பது ஒரு புறம் இருக்க, 4 நாளுக்கு முன்பு தன் தாயின் அரவணைப்பில் இருந்தவள் இன்று இருக்கும் நிலையை எண்ணி கலங்கி போயிருந்தாள். எங்கே இருந்து சாப்பிட? அவள் அடம்பிடிக்கும் குணம் தலை தூக்க உணவை மறுத்தாள். சலித்து போனவன், ஓ பேபி சாப்பிடு, வேற எதுக்கும் சக்தி வேணானாலும் மறுபடியும் தற்கொலை முயற்சி செய்கிறதுக்காவது உனக்கு சக்தி வேணும் இல்லையா என்றான். அவள் கன்னத்தில் இருந்த தன் கையின் தடத்தை தடவியபடி. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேனா என்று அவள் மேலும் மறுக்க இவனில் கோபம் எட்டி பார்த்தது. ஓகே, நீ சாப்பிட வேணாம், இப்படியே அழுதுட்டே இரு, நான் கிளம்புறேன் என்று எழப்போனான். அவன் கரத்தை பிடித்து நிறுத்தியவள் உணவுக்காக வாயை திறந்தாள். அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு சாப்பிட்டவளுக்கு தான் என்ன செய்கிறோம் என்ற உணர்வே இருக்கவில்லை. அப்போது மட்டுமல்ல, அடுத்து வந்த 2 நாளும் அப்படித்தான் இருந்தாள். அவன் கையை பிடித்து கொண்டு சில நேரம் அவன் மடியில் படுத்தபடியே உறங்கினாள். முழித்திருக்கும் நேரத்தில் அவன் அணைப்பிலேயே இருந்தாள். அவள் கண்ணீர் குறைந்து போனது. ஆனால் சதா யோசனையிலேயே அமர்ந்திருந்தாள். பறந்து திரிந்த பறவை சிறகு ஒடிந்து தரையில் கிடப்பது போல காணப்பட்டாள். லீலாவதி அவன் வீட்டிலிருந்து சென்றவுடனே ஒரு நம்பிக்கையான நர்ஸை அனுப்பி வைத்தார். சாருவுக்கு உதவியாக. இவளுக்கு தேவையான உடையை தன் பிஏ ரோசி மூலம் வாங்கினான். 15 வயது சிறுமிக்கு என்று மட்டும் அளவு சொன்னான். சாருமதி வயது 17 என்றாலும் அவள் சிறியவளாக தோற்றமளித்தாள். உடை தயார், உதவியாளரும் தயார், ஆனால் உடுத்திக் கொள்பவள் மட்டும் தயாரில்லை. அவளின் கசங்கிய தோற்றத்தை மாற்ற, பேபி, உனக்கு உதவி செய்ய டாக்டர் ஆண்டி நர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க உனக்கு குளிக்க, ட்ரெஸ் மாற்ற, இதுக்கெல்லாம் உதவி செய்வாங்க என்றான். வேணாம் வேணாம் என்றாள் பதறியபடி. ஏன் என்றான். அவனுக்கு காரணம் தெரியும், ஆனால் கேட்டான் அவளை பேச வைக்க. எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்றாள். என்ன பயம் உனக்கு? நான் இங்கே இருக்கிறேன் சரியா? அந்த நர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அவளை எழுப்ப முயன்றான். அவள் அசையாமல் வேணாம் என்றாள். மறுபடியும் அவன் கையை பிடித்தபடி. வேணானா எப்படி? உன்னால் நிற்க கூட முடியலை. நீ தனியாக எப்படி குளிப்ப? நானும் உனக்கு உதவ முடியாது, ஏன்னா நான் ஒரு ஆண். இங்கே பாரு, எனக்கு மீசை கூட இருக்குது என்று தன் மீசையை தடவி காட்டினான். அவன் செயலில் அவள் முகத்தில் ஒரு மெல்லிய முறுவல் வந்து உடனே காணாமல் போனது. எனக்கு சாப்பாடு வேணும் என்றான். அவளை ஆச்சரியமாக பார்த்தான் யோகன். அப்புறம் உணவு கொண்டு வந்து கொடுத்தான். சாப்பிட்டவள் ஒரு வீம்புடன் குளியலறையை நோக்கி சென்றாள். அந்த சிறு பெண்ணை பார்க்க பார்க்க யோகனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதலில் அவளை உடைந்த பாட்டிலுடன் பார்க்கும்போது கோழை என்று மனதிற்குள் நினைத்தான். ஆனால் பிறகு யோசித்தவன், இந்த சின்ன பெண் தன் மானத்தை காக்க தன் உயிரை விட துணிந்தாளே என்று நினைத்தான். காரணம், அவன் பார்த்த பெண்கள் பணத்திற்காக மானத்தை விற்பவர்கள். அடுத்து அவளுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்தவனுக்கு படிப்புக்காக வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த துணிவு. அப்புறம் இதோ தன்னால் முடியாது என்றாலும் முடிக்க வேண்டும் என்ற வெறியில் சாப்பிட்டு தெம்பேற்றி கொண்டு குளிக்க போன அவளின் விடம், அதைவிட அவளின் பிடிவாதம். இன்ட்ரெஸ்டிங் என்று முணுமுணுத்தான்.
2 நாள் அவனுடைய அருகாமையிலேயே இருந்து துணிவை ஏற்றி கொண்டவள் 3ஆம் நாள் அவனை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பித்தாள். அவள் தேர ஆரம்பித்து விட்டாள் என்று எண்ணியவன் தன் அலுவலக வேலையை பார்க்க தொடங்கினான், வீட்டில் இருந்தபடியே. சாருவதனி சாலையை பார்த்திருந்த ஜன்னல் ஓரம் நின்று கொண்டு வெளியே பார்த்தபடி நின்றாள். அவள் பார்வை வெளியே பார்த்தாலும் அவளின் எண்ணம் முழுவதும் தன் குடும்பத்தாரிடம் இருந்தது. வெகுநேரம் நின்றிருந்தவளின் பார்வை வட்டத்திற்குள் ஒருவன் விழுந்தான். இவளையே அவன் பார்த்து கொண்டிருப்பது போன்ற பிரம்மை தோன்றியது அவளுக்கு. கவனிக்க ஆரம்பித்தாள். அவன் இவளைத்தான் பார்த்தபடி நின்றிருந்தான். சாருவதனுக்கு உடம்பெங்கும் நடுக்கம் பரவ ஆரம்பித்தது. அங்கிருந்து அகன்று கதவை திறந்து கொண்டு கீழே ஹாலில் இருந்த யோகனை நோக்கி ஓடினாள். அவளை கவனித்த யோகன் என்னாச்சு என்று யோசித்தபடி நின்றான். எதுவுமே கூறாமல் அவன் கையை பிடித்து இழுத்து போனாள் அந்த அறையை நோக்கி. அந்த ஜன்னல் அருகில் சென்று வெளியே காண்பித்தாள். அவன் இன்னும் அங்கேதான் நின்று கொண்டிருந்தான். யோகனுக்கு புரிந்துவிட்டது. அந்த கும்பல் இவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டது. அது பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, ரோகன் சொல்லியிருப்பான். இனி அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்க தொடங்கினான் யோகன். ஆனால் அதற்கு முன்பு மறுபடியும் நடுங்க தொடங்கிய இவளை இந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று எண்ணியவன் ஜன்னலின் திரையை மூடினான். என்ன பேபி, நீ ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுருப்ப. நீ அவனை தான் பார்த்து கொண்டிருக்கன்னு நினச்சி அவன் உன்னை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இது மும்பை, இங்கே இதெல்லாம் சகஜம். அதை விட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வா என்றவன் அவளை அங்கிருந்து சோஃபாவில் அமர வைத்தான். அவள் எதிரே அமர்ந்தவன், ஓகே பேபி, டைம் ஓவர். உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. நீ அதுலேருந்து தப்பிச்சும் போயிட்ட. அதுக்காக முழுசாக அழுதும் தீர்த்துட்ட. உன்னோட காயங்கள் கூட ஆற தொடங்கிட்டு. இனி அடுத்து என்ன? உன் பேர் சாருவதனி, உன் அப்பா பேர், உன் அம்மா பேர், உன் ஒரே அக்காவோட பேர், உன்னோட ஊர், நீ படித்த பள்ளியோட பேர் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்குது. உன் அப்பா கொஞ்சம் கெடுபடியானவர். உன்னை மேலே படிக்க வைக்காம உனக்கும் பாண்டியன்கிறவருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க முயற்சி பண்ணார். உனக்கு பிடிக்காம நீ ஓடி வந்துட்ட, சரிதானே என்றான். உங்களுக்கு இப்படி என்று நிறுத்தினாள். இது என்ன அவ்வளோ கஷ்டமான காரியமா? உன் சர்டிஃபிகேட்டில் நீ படித்த பள்ளியோட பேர் இருக்கே என்றான். என் அப்பா கொஞ்சம் கெடுபடியான ஆள் இல்லை, ரொம்ப மீசக்காரரு என்றாள் கோபத்தில். ஓகே, கொஞ்சம் இல்லை, ரொம்ப. இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம். உனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று உன் வீட்டுக்கு திரும்பி போகிறது, அது உனக்கு 100% சேஃப் என்று அவன் முடிப்பதற்குள் இடை வெட்டினாள் சாரு. அந்த மீசக்காரர் என்னை வெட்டியே போட்டுவார், கூடவே என் அம்மாவையும். இல்லைன்னா மறுபடியும் அந்த பாண்டி லூஸு மாதிரி இன்னொரு லூஸு கொண்டு வருவார். அங்கே எல்லாரும் என்னை வேறு வேறு மாதிரி பேசுவாங்க. நான் ஓடி வந்ததுனாலேயே. நான் இங்கேயே உங்கள் வீட்டில் இருக்கேனே, எனக்கு ஏதாவது வேலை போட்டுத்தாங்க சார், ப்ளீஸ் சார் என்றால் கெஞ்சியபடி. குட் ஜோக். இவளை பார்த்த முதல்ல இருந்து இவளை நான் சுமந்துட்டுருக்கேன். இவள் என் வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்கிறாளாமே என்று நினைத்து சிரித்தவன், பேபி என்னை முழுசாக பேசவிடு. 2வது சாய்ஸ் நீ இங்கேயே இருந்து உன் படிப்பை தொடர்வது. அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. முதல் சிக்கல் உன்னோட பாதுகாப்பு. அடுத்து எல்லாமே சரியாகக்கூடிய சின்ன சின்ன சிக்கல் தான். நீ இங்கே இருந்தால் உன்னை ஒரு கும்பல் தேடிக்கொண்டே தான் இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது என் பொறுப்பு. கூடவே நீயும் அப்படி எதுவும் ஆபத்து வந்தால் தைரியமாக இருக்கணும். உன் நிழலை கண்டே பயப்பட மாதிரி நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு உன் ஊருக்கு போகிறத தவிர வேறு வழியே இல்லை. அப்புறம் என்னை சாரன்லாம் கூப்பிடாத. என் பேர் யோகமித்ரன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோகின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் யோகன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டுக்க என்றான். இல்லை, எனக்கு படிப்பெல்லாம் வேணாம், நான் இங்கே ஏதாவது வேலை பார்க்குறேன் என்றாள். உனக்கு நான் 2 சாய்ஸ் தான் கொடுத்தேன் பேபி. நீ பிடிவாதக்காரி தான், ஆனால் நான் உனக்கும் மேலே பிடிவாதம் உள்ளவன். ஸோ செலக்ட் எனி ஒன் என்றான் தோலை குலுக்கியபடி. சற்று யோசித்தவள் அவன் பிடியிலேயே நிற்கவும் படிக்கிறேன் என்றாள். தட்ஸ் குட் பேபி. உனக்கு நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நீ ரெடியாகு. உன்னை இங்கிலீஷ் பேச ட்ரெயின் பண்ண என்னோட பிஏ ரோசி வருவா. அப்புறம் உன்னோட நீட் கோச்சிங்க்கு ஒரு லேடி ட்ரெயினர் வருவாங்க என்றான். நான் படிக்கலை என்றால் சட்டென்று. வாட் என்றான் அவன். எனக்கு நீட்டும் வேணாம், பாட்டும் வேணாம். எனக்கு எந்த பொம்பளையை பார்த்தாலும் பயமாக இருக்குது. அந்த வேணி என்னை இப்படியெல்லாம் ஏமாற்றி அப்படி கொண்டு தள்ளிட்டா என்றால் அழுதபடியே. பேபி போதும் அழுதது. இனி நீ அழுறதுக்கு நேரம்லாம் இல்லை. எவ்வளோ அழணுமோ அவ்வளோ அழுதுட்ட. உன் கூட எப்போவும் நான் இருக்கிறேன். நீயா தைரியமாக யார்கிட்டையும் பழகுற வர என்றவன் அவளிடம் சில புக்கை எடுத்து போட்டான். படிக்க ஆரம்பி என்று திரும்பி அவளிடம் கேட்டான். உனக்கு நீ போட்டிருக்கிற அந்த உடை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை சுடிதார் வாங்கணுமா என்று கேட்டான். தான் போட்டிருக்கும் 3/4 பேண்ட்டும் டிஷர்ட்டையும் பார்த்தவள் அவள் அப்பாவை நினைத்து கொண்டு இதுவே போதும் என்றாள்.
ரோசி ஒரு ஆங்கிலோ இந்தியன் பெண். அவளிடம் 15 வயது பெண்ணுக்கு உடை என்றவுடன் இப்படிப்பட்ட உடையாய் வாங்கி தள்ளிவிட்டாள். சாருவதனியின் காயத்தை பரிசோதிக்க செய்ய வந்த லீலாவதி யோகனை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டார். யோகன், உனக்கு மூளை எதுவும் மங்கிட்டதா என்ன? வச்சா குடுமி அடிச்சா மொட்டைங்கிறது போல நடந்துக்கிற. நேற்று வர ஒரு கால்களையும் விடாமல் அலைஞ்சவன் இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு அவளோட மார்க்கை பார்த்து நான் ஏதோ சொன்னதை நினச்சி அவளை படிக்க வைக்க போகிறேன்னு நிற்கிற. தாராளமாக படிக்க வை, ஆனால் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வை. முடியுமா உன்னால்? அவளுக்கு இருக்கிற ஆபத்து தெரியும் இல்லையா என்றார். அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் அமைதியாக. சின்னத்தை பார்த்துக்குவ, உன்னை அனாவசியமாக பேச வைக்காத சொல்லிட்டேன். உன் அம்மா உனக்கு வச்ச பேர் யோகமித்திரன், ஆனால் நீ வெளியில் அழகான பேர் வாங்கி வச்சிருக்க, அயோக்கியமித்திரன்னுட்டு. உன்னோட அந்த பெண் இருக்கிறது மற்றவங்க பார்வைக்கு ஒரு ரெட் லைட் ஏரியாவில் அவள் இருக்கிறது மாதிரி தெரியும். நீ வாழ்கிற வாழ்க்கையும் அப்படி. எங்க அவளை கூப்பிடு, நானே பேசுகிறேன் என்றார். லீலாவதி கடைசியில் பேசிய பாயிண்டில் யோகனின் வாய் மூடி போனது. பயந்தபடி வந்த சாருவதனியை பார்த்த லீலாவதிக்கு இந்த பெண் இன்னும் என்னை வில்லியாக பார்க்கிறாளே என்றிருந்தது. வந்த சாருவதனி நேராக அவனிடம் சென்று அவன் கையை கோர்த்தபடி நின்றாள். ஃபலங்கிடும் என்று நினைத்த லீலாவதி யோகனிடம் சொன்ன அதே வார்த்தையை சொன்னார். அவரின் ரெட் லைட் என்ற வார்த்தை புரியாமல் அவள் அவனை பார்த்தாள். யோகனுக்கு லீலாவதி மீது கோபம் வந்தது. சின்ன பெண்ணிடம் பேசும் வார்த்தையா என்று எண்ணியவன் அதையே அவரிடம் ஆங்கிலத்தில் கூறினான். ஏதோ வேகத்தில் பேசிய லீலாவதி அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தார். ஓ சாரிம்மா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவன் அன்னைக்கு அங்கே எப்படி சரியாக வந்தான்னு நீ யோசிச்சியா? இவனும் அவனை மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் நல்லவன், அவ்வளோதான். நீ இவன் கூட இருந்தால் உன்னோட பேர் கெட்டு போகிறது இல்லாமல் உன்னை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி நினைப்பாங்க. அதனால் நீ இங்கேருந்து புறப்படு. நீர் அடித்து நீர் விலகாது. நான் உன்னோட வீட்டுக்காரங்க கிட்ட பேசி விட்டுட்டு வரேன், நீ கிளம்பு என்றார் கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல. முடியாது என்றாள் சாருவதனி சடாரென்று. என்ன என்று லீலாவதி அதிர்ந்து நிற்க யோகனுக்கு உதட்டோறும் ஒரு சிரிப்பு வந்தது. நான் சார் கூட தான் இருப்பேன், வேணா நான் படிக்கலை என்றாள். நீ படிக்கிறது இங்கே பிரச்சனையே இல்லை, அதுக்கப்புறம் இருக்கிற உன்னோட வாழ்க்கை தான் பிரச்சனை, புரியுதா என்றார் அவரும் விடாமல். என்ன வாழ்க்கை? ஒரு நிமிஷம் இவர் லேட்டாக வந்திருந்தா எப்போவும் முடிஞ்சிருக்கும் என் வாழ்க்கை. வேறு காரணம் ஏதாவது சொல்லியிருந்தால் நான் யோசிச்சிருப்பேன். இவரோட நடத்தையை வச்சு நீங்கள் பேசினதுனால நான் இங்கேயே இவர் கூட தான் இருப்பேன். அவராக சொல்கிற வரை நான் போகவே மாட்டேன் என்றாள் சாருவதனி உறுதியாக. எப்படியோ போங்க ரெண்டு பேரும், உன்னை போலவே ஒரு பிடிவாதத்தை தேடி பிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்க என்று அங்கிருந்து கிளம்பி விட்டார். பேபி, ஆன்ட்டி சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது. நான் ரொம்ப நல்லவன்லாம் இல்லை, என்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது, யோசிச்சுக்கோ என்றான் யோகன். அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை, மாறாக அவனை அணைத்தபடி நின்றாள். அவளின் செய்கையில் இவன் உருகி நின்றான். அத்தியாயம் 6. பேபி பேபி, நான் எவ்வளோ நேரம் கூப்பிடுறேன், நீ என்னதான் செய்கிறாங்க என்றான் யோகன் கடுப்பில். வந்துட்டேன். நீங்கள் புதுசாக வாங்கி தந்த அந்த ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட தோப்பில் ஆடினது ரொம்ப நாள் ஆச்சா, அதான் நீங்கள் கூப்பிட்டது கேட்கல என்றாள். ஆடாடு, கொஞ்சம் எங்கே பாரு, இது யாருன்னு தெரியுதா என்று சில பெண்கள் ஃபோட்டோவை காட்டினான். அதை உற்று பார்த்தவள், இல்லையே எனக்கு தெரியலையே என்று 4 ஃபோட்டோவை கழித்துவிட்டு 5வது ஃபோட்டோவை பார்த்து அசையாமல் நின்றாள். அவள் பார்வை அந்த ஃபோட்டோ மீது நிலை குத்தி நின்றது. அவளிடம் சத்தம் வராமல் போகவே அவளை நிமிர்ந்து பார்த்தான். பேபி, நீ சொன்ன வேணி இவ தான் இல்லையா? இங்கே இவ பேர் மாயா. இவ என்று இழுத்தவன் இவள் பெண்களை வைத்து தொழில் செய்பவள் என்று சாருவதனியிடம் எப்படி சொல்ல என்று தயங்கினாள். புரியுது என்றாள் அவள். இவ்வளோ உனக்கு எப்படி பழக்கம் என்று கேட்டான் அவன். இவன் எங்கள் ஊரில் என் பக்கத்து வீடு என்றால் உணர்ச்சியற்ற குரலில். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், ரோசி வர்ற நேரம் ஆயிட்டு என்றவன் தன் வேலையை பார்க்க தொடங்கினான். சாருவதனி அசையாமல் இருப்பதை பார்த்தவன் எழுந்து அவள் தோளை தொட்டான். அதுக்குள்ளேயே சுருண்டிட்டியா பேபி என்றான். மித்து, நீ ஏன் இவளை தேடுற? இவ ரொம்ப மோசமானவ, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது என்றாள் கலக்கத்துடன். யாரு? இவளால் எனக்கு ஆபத்தா? இவ ஒரு சின்ன பூச்சி மாதிரி. இவளை பற்றி உன் மீசக்கார அப்பாவுக்கு தெரிஞ்சாலே நசுக்கி எறிஞ்சிடுவார். நீ தான் அவர்கிட்ட போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற. இவளை அப்படியே விட்டுடவும் முடியாது. நீ காலேஜ் போகணும். நீ போகிற பாதையில் இவ முள்ளாக இருக்கிறா. அவளை உன் பாதையிலிருந்து தூக்கி எறிய வேணாமா? எந்த காலேஜ்லேயும் என்னை உன்னோட அனுமதிக்க மாட்டாங்க. நீ தான் தனியாக போய் பழகணும். இன்னிலிருந்து உனக்கு தனி ரூம் தான் என்றான் அவன். சாருவதனி மற்றதையெல்லாம் மறந்துவிட்டு அவன் சொன்ன கடைசி பாயிண்டை மட்டும் பிடித்து கொண்டாள். எதுக்கு நான் வேற ரூமுக்கு போனோம் என்று படபடப்புடன் கேட்டாள்.
நீ தான் இப்போலாம் தைரியசாலி ஆகிட்டியே. முன்னாடினா ரோஸியோ இல்லை நீ ட்ரெயினரோ வந்தால் நானும் உன் பக்கத்தில் இருந்தால் மட்டுமே நீ இருப்ப. இப்போ அப்படியா? நீயே தனியாக இருந்துக்கிற. அவங்க மேலெல்லாம் உனக்கு பயம் போயிட்டு தானே? அப்புறம் ஏன் எப்போதும் என் கூடயே என்னோட ரூம்லேயே இருக்கிற? என்ன சோஃபாவில் படுக்கக்கூடாதுன்னு சொல்கிற? உன் கூட சேர்ந்து படுக்கிறதுக்கு பதிலாக நான் தூங்காமலே இருக்கலாம். தூக்கத்தில் கையை போடுறதும் காலை போடுறதும் அப்பப்போ எழுந்து தண்ணி தா அப்படின்னு என் உயிரை எடுக்கிற. சதா என்னை அப்பிட்டே இருக்கிற. உனக்கு இந்த ஜென்மத்தில் இதனால் தைரியமே வராது. அதனால் இன்னிலேருந்து உனக்கு தண்ணி ரூம், ஓகேவா என்றான். போதும் போதும், என் மானத்தை வாங்காதீங்க சார். நான் தனியாகவே இருந்துக்கிறேன். ரோசி இன்றைக்கி எனக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி தருவேன்னு சொன்னாங்க. நான் போகிறேன் என்று அங்கிருந்து ஓடும் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் யோகன். இந்த சுட்டி பெண்ணை பிரிந்து பாவம் அவள் தாய் என்ன வேதனைப்படுகிறார்களோ. இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருந்தது. ஆனால் வீடு செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகவே இருந்தது. இப்போது அப்படி இல்லை. ரோசி யோகன் இருவரும் அவளிடம் பேசி பேசியே அவளை பேச வைத்தனர். தன்னுள் சுருண்டு போயிருந்த சாருவதனியால் அப்படி தொடர்ந்து இருக்க முடியவில்லை. இயற்கையான அவளுடைய குணம் வெளிவந்து விட்டது. பூஜை அறை என்று ஒன்று இல்லாத வீட்டில் எனக்கு சாமி கும்பிடணும் என்றாள். அதை ரெடி செய்து கொடுத்தான். தினமும் காலையில் பூஜை என்ற பெயரில் குளித்துவிட்டு பேசாமல் வீடெல்லாம் மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே கற்பூரமும் கையுமாக அலைவாள். கற்பூரத்தை அவளை தாண்டி போறவர்கள் அனைவரும் கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அதற்கு 1 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். தமிழிலே சரியாக பேச தெரியாத கங்கையாவுக்கு திருக்குறள் சொல்லும் அளவுக்கு பயிற்சி அளிக்கிறாள். அதோடு விடாமல் அவரின் சமையல் அறையில் இவளின் ராஜ்யம்தான் இருக்கிறது. மீன் குழம்பு வைக்கிறேன், தொக்கு வைக்கிறேன் என்று அவர் உயிரையும் எடுத்து விடுவாள். அம்மி வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கி வைத்திருக்கிறாள். தோட்ட வேலையும் விட்டு வைக்க மாட்டாள். பேசாமல் படி என்று திட்டினால் அன்று முழுவதும் படிப்பாள். அவளிடம் யோகனோ ரோசியோ தமிழில் பேசுவது கிடையாது. ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு தமிழில் சில நேரமும் ஆங்கிலத்தில் பல நேரமும் பதிலளிப்பாள். நீட் தேர்வுக்கு அவளுக்கு பயிற்சி அளிப்பது சுலபமாக இருப்பதாக ட்ரெயினர் கூறினார். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. அன்று ரோகன் அவளுக்கு கொடுத்த நினைவுகளை மட்டும் மறக்க ரொம்ப சிரமப்படுகிறாள். பல நாள் இரவில் அலறி கொண்டு எழுந்து விடுவாள். அப்போதெல்லாம் யோகன் மிகவும் சிரமப்பட்டு போவான் அவளை அமைதிப்படுத்த. கண்ணே என்றாலும் அமரமாட்டாள், மணியே என்றாலும் அமரமாட்டாள். வார்த்தைகள் எதுவும் அவள் செவியில் விழவே விழாது. அவள் ஒரு பெண், இவன் ஒரு ஆண். இருவருக்கும் இடையே போதிய இடைவெளி வேண்டும் என்று எண்ணும் எண்ணத்திற்கே அங்கு இடம் கொடுக்க முடியாது. அவளை இறுக்கி அணைத்து அவளின் முகம் கையெல்லாம் தடவி கொடுத்தால் மட்டுமே நீண்ட நேரத்திற்கு பின் தூங்குவாள். பல நாள் இருந்தபடி அவனின் மடியிலேயே தூங்கியிருக்கிறாள். இந்த அழகில் எங்கே இருந்து அவளை தனியே படுக்க வைக்க? அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் அவள் அவனுக்கு ஒரு குழந்தையாகவே தெரிவாள். அவனிடம் ஒரு தாய்க்குண்டான உணர்வு மட்டுமே இருக்கும். அவள் தொடுகை இவனை கங்கையாற்றில் மூழ்கி எழுந்தது போல தினம் தினம் சுத்தமாக்கியது. இப்போதெல்லாம் இரவில் அலறுவது கிடையாது. அமைதியாக தூங்க பழகி கொண்டாள். இனி அவளை தரையில் இறக்கிவிட்டு பறக்க சொல்லிக் கொடுக்கும் வேளை வந்துவிட்டது. அவளை ஏமாத்தி அந்த வேணி கழுகு போல இவளை சுத்த தொடங்கி இருக்கிறாள். அவளை பற்றிய ரகசியம் இவளுக்கு தெரியும் என்பதால் அவளை முதலில் ஆஃப் பண்ண வேண்டும். அப்புறம் இவளை வெளிநாட்டிற்கு அனுப்ப திட்டம் தீட்டிய கும்பலிடமிருந்து காக்க வேண்டும். ஏற்கனவே யோகன் கமிஷனரிடம் பேசிவிட்டான். சாருவதனி பெயர் வெளிவராமல் அவர்களை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறான் யோகன். இது எதுவுமே சாருவதனிக்கு தெரியாது. அவள் தன்னை சுற்றி தற்போது உள்ளவற்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் சுற்றி கொண்டிருக்கிறாள். 2 நாள் கழித்து மாயா ஒரு பெண்ணை கடத்தியதாக அவளை போலீஸ் அரெஸ்ட் செய்தது. அது உண்மையும் கூட. ஆனால் அது ஒரு பழைய கேஸ். அவளிடம் இருந்த பெண்களில் ஒருத்தி கொடுத்த தகவலை ஆள் வைத்து திரட்டி யோகன் அவளுடைய பழைய கேஸை தூசி தட்டினான். அவள் கைது செய்யப்பட்டு அவளால் பாதிக்கப்பட்ட அனைவரும் மீட்டெடுக்கப்பட்டு தங்கள் ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்புறம் சோஷியல் மீடியாவில் அனைத்திலும் வலம் வந்து விஷயம் அவள் ஊரில் எல்லோருக்கும் பரவி அவள் தாய் கல்யாணி ஊரை விட்டே சென்று விட்டாள். வாளை பிடித்த போலீஸ் அவள் மூலம் தலையை ஆராய தொடங்கியது. அது பெரிய லிஸ்டாக இருந்தது. கிராமப்புற பெண்கள், வெளிநாட்டில் வேலை தேடும் பெண்கள், ஊரு விட்டு ஊரு வந்து தங்கி பணிபுரியும் பெண்கள், வலைத்தளங்களில் சிக்கும் பெண்கள் என்று தேடி தேடி அவர்களை ஏமாற்றி தங்கள் வலையில் விழவைத்து வெளிநாட்டிற்கு விற்பனை செய்து கொண்டிருந்த கும்பல் பற்றிய தகவல் தோண்ட தோண்ட பூதாகரமாக வெளிவந்தது. செய்திகளில் தலைப்பு செய்தியாக பல நாள் இச்சம்பவம் வலம் வந்தது. பல அரசியல் புள்ளிகளின் தலைகள் உருண்டன. அந்த கும்பல் சாருவதனியை மறந்துவிட்டு தங்களை காக்க போராடி கொண்டிருந்தனர். ஒரு வழியாக அந்த பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு கொண்டு வரப்பட்டது. இனி இந்த சுட்டி பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி முடிவெடுக்க வேண்டும். ரோசி அவளுக்கு ஒரு நல்ல தோழியாகவும் ஆசிரியையாகவும் இருந்தாள். அன்று மாலை, பேபி, உனக்கு உன்னோட வீட்டுக்காரங்களை பார்க்க ஆசை இல்லையா என்று கேட்டான் யோகன்.
டிவியில் சேனலை மாற்றிக்கொண்டு இருந்தவள் கை அப்படியே நின்றது. இருக்கு, ஆனால் என்னால் தான் போய் பார்க்க முடியாதே என்றாள் கம்மிய குரலில். ஏன் போய் பார்க்க வேண்டிதானே என்றான். எப்படி போக? என் அப்பா ஏற்கனவே என் பொண்ணு செத்துட்டான்னு தலைமொழிகிருப்பார். இப்போ நான் போய் நின்னா என்னை கொன்னே போட்டுடுவார். சாவதை பற்றி எனக்கு பயம்லாம் இல்லை. ஆனால் என் அம்மாவுக்கு என்னால் இன்னும் கஷ்டம். தீரன், நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா என்றாள். சச்ச, அப்படியெல்லாம் இல்லை பேபி. நான் உன்னை ஏன் பேபின்னு கூப்பிட்றேன் தெரியுமா? ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நீ இன்னும் வளராத குழந்தை. அதுவும் தவிர நீ உன்னோட லைஃப்பில் எடுத்த ஒரு பெரிய முடிவு உன் வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு. இனியும் நீ தைரியமாக முடிவெடுப்பியாங்கிறது சந்தேகம்தான், அப்படி தானே என்று கேட்டான். அவள் ஆம் என்பது போல தலையை ஆட்டினாள். அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஐ மீன், உன்னை யோசிக்க சொல்கிறேன். நீ நீட்டில் பாஸ் ஆகணும். அப்புறம் உனக்கு எங்கே சீட் கிடைக்கும்னே எனக்கு தெரியாது. அங்கே நீ தனியாக போய் சமாளிக்கணும். ஹாஸ்டல், புது இடம், இப்படி எத்தனையோ இருக்குது. உன்னோட பேரண்ட்ஸ் துணையோட இதெல்லாம் நடந்தால் நீ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவ. அதனால தான் கேட்குறேன். சரி, அது போகட்டும். நீ ஏன் என்னை ஒரு நேரம் சாருன்னு சொல்கிற, சில நேரம் தீரன், சில நேரம் மித்துன்னு சொல்கிற என்று விளக்கம் கேட்டான். அவர்களுடைய அப்போதைய பேச்சை திசை திருப்ப எழுந்து வந்து அவன் கையை பிடித்து கொண்டு அவன் அருகில் அமர்ந்தவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். எதையோ சொல்ல நினைத்து சொல்லலாமா வேண்டாமா என்று தனக்குள் விவாதம் செய்கிறாள் என்பதை யோகன் புரிந்து கொண்டு அவள் கையை அழுத்தினான். பரவாயில்ல பேபி, நீ எதுவும் சொல்ல வேணாம் என்றான். இல்லை, எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. மித்து, உன் அப்பா உன்கிட்ட எப்படி இருப்பாரு என்று கேட்டாள். அவன் முகத்தில் திரை விழுந்தது. பேபி, என்னால் அவரை பற்றி இப்போ உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது என்றான் ஒருவித குரலில். சாரி, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா என்றால் பதறியபடி. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் எதுவும் சொல்கிறபடி இல்லை என்றான். எனக்கும் அப்படித்தான். அப்பா என்னோட அம்மா கிட்ட அன்பாக பேசி நான் பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணுக்கு கொடுமையான விஷயம் அவளோட கணவன் அவளை அடிமையாக நடத்துகிறது தான். எங்கள் முன்னாடி எத்தனை நாள் என் அம்மா அடி வாங்கியிருப்பாங்கன்னுட்டு உனக்கு தெரியுமா மித்து? அது கூட பொறுத்து கொள்ளலாம். ஆனால் அவர் பேசுகிற வார்த்தை, ஐயோ அம்மா, அப்படி ஒரு புருஷன் கிடைச்சா அடுத்த நொடியே அவனை உதறி தள்ளணும். ஆனால் என் அம்மா எங்களுக்காக எல்லாத்தையுமே தாங்கிட்டாங்க, அவரோட அடியையும் சேர்த்து. எதுக்குன்னே தெரியாது, ஆனால் அடிப்பார். அவருக்கு எங்களை பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. படிக்க ஆசைப்பட்ட எனக்கு ஒரு வரனை கொண்டு வந்ததும் இல்லாமல் அவன் என்னை போல் ரொம்ப நல்லவன்னு சொன்னார். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் அம்மாவை போல எல்லாம் இருக்க மாட்டேன். அவன் என் அப்பா போல் அடிக்கவோ திட்டவோ செஞ்சால் கொலையே செஞ்சுருப்பேன். அதான் நான் கொலைகாரியாக ஆகிறதுக்கு பதில் வீட்டை விட்டு ஓடி வந்து வேலை ஏதாவது செஞ்சு படிக்கலான்னு நினச்சேன். ஒருவேளை நான் திரும்பி போய் என் அப்பா 8வது அதிசயமாக என்னை மன்னிச்சு ஏற்றுட்டாலும் உடனே இன்னொரு மாப்பிள்ளை பார்ப்பாரு. ஆனால் எனக்கு நேர்ந்த அந்த மோசமான அனுபவத்துக்கு பிறகு என்றவள் பேச்சை நிறுத்தினாள். விட்டுடு, போதும் என்றான். ஆனால் அவள் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தொடர்ந்தாள். என்னால் இன்று தொடர முடியாமல் அழத் தொடங்கினாள். சாரி பேபி, ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீ எதுவும் சொல்ல வேணாம் என்றவன் அவளை தோளோடு அணைத்து கொண்டான். சற்று நேரம் அப்படியே அமைதியாக இருந்தவள், சார்னா மரியாதை, தீரன்னா அன்னைக்கு என்னை அங்கிருந்து ஜூ மந்திர களி போட்டு தூக்கி வந்த தைரியம், அப்புறம் மித்து அது 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 எதுக்கோ என்றால் அவனிடமிருந்து விலக்கியபடி. எதுக்கோன்னு ஒரு பதில் இருக்கவா செய்கிறது என்றான் அவன் கிண்டலாக. ஆனாலும் அந்த மித்துவும் நல்லா தான் இருக்குது. அதுவும் அப்படி அழைக்கும்போது தான், நீ என்னை ஒருமையில் அழைக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீ யோகன் யோகின்னு மட்டும் ஏன் கூப்பிடவே இல்லை என்று கேட்டான். அது அந்த டாக்டர் உங்களை எப்போதுமே யோகன் யோகன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு அந்த பேரை சொல்லி அழைக்கிறது பிடிக்கவே இல்லை. அப்புறம் யோகின்னு பேர் உங்களுக்கு சுத்தமாக பொருந்தாது என்றால் சிரித்து கொண்டே. உதவலும் என்றான் அவள் காதை திருகியபடி. பேபி, ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் பெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ மேபி நாளைக்கு நான் லேட்டாக வருவேன். எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காம நீ உன்னோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கணும், ஓகேவா என்றான். உள்ளே உதறினாலும் தலையை ஆட்டினாள். அவள் வந்த நாளிலிருந்து அவன் ஆஃபீஸ் பக்கம் போகவே இல்லை. ஃபோன் மூலமாகவே வேலையை முடித்தான். அப்படியே தொடர்வது சாத்தியமில்லை அல்லவா? மறுநாள் அவன் ஆஃபீஸில் சென்றவுடன் ஒருவித மிரட்சியுடன் காணப்பட்டாள். அவனுக்கும் அங்கு இருப்பு கொள்ளவில்லைதான், ஆனால் இருந்தான். அவள் அருகில் இவன் இருக்கும் வரையில் அவளுக்கு தைரியம் வரப்போவதில்லை. இவனும் விலகி இருக்கப் போவதும் இல்லை. ஆனால் நடந்தே ஆக வேண்டும். வேலை அதிகமாக இருந்ததால் அன்று அவன் வர இரவு 9 மணியை தாண்டியது.
அவன் வரும்போது கங்கையா வழக்கம் போல் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்க, டைனிங் டேபிள் மீது அனைத்து உணவும் இருக்க, சாருவதனி கன்னத்தில் கை தாங்கி வாசலை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். அவன் வருவதை பார்த்தவள் ஓடிப்போய் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு நின்றாள். அவள் அப்படி நின்றதில் யோகனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. தனக்காகவும் ஒரு பெண் காத்திருக்கிறாள் என்று. ஆனால் அவளுடைய நலம் விரும்பியாக யோசிக்கும்போது அவன் அதை விரும்பவில்லை. இந்த பெண் யாருக்காகவும் எதற்காகவும் யாரையும் சார்ந்து நிற்கக்கூடாது என்று எண்ணினான். ஆனாலும் அவளை விளக்க மனமில்லாமல் ஒரு கையால் அவளை தூக்கி கொண்டு வந்தவன் டைனிங் டேபிள் மேல் இருந்த உணவை பார்த்துவிட்டு, "நீ இன்னும் சாப்பிடலையா?" என்று கேட்டான். "நீ இப்போதானே வந்த மித்து" என்றாள். அன்று அவள் இந்த மித்து அழைப்புக்கு பின்னால் இருந்த காரணத்தை அது என்னவோ என்றாளே, அது இதுதான். அவளுக்கு என் மீது அன்பு அதிகரிக்கும் போது மித்து என்கின்றாள். இவளுடைய அன்புக்கு நான் தகுதியானவனா? இங்கே பாரு பேபி, இங்கே பாரு பேபி, இதுதான் எனக்காக நீ சாப்பிடாம இருக்கிற கடைசி நாளாக இருக்கணும். நான் எப்போ வருவேன்னே தெரியாது. நான் வெளியே கூட சாப்பிட்டுடுவேன் என்றான். அப்படி தான் இருப்பேன் என்றாள் அவள் பதிலுக்கு. அவள் பதிலை கேட்டு ஒரு நிமிடம் நிதானித்தவன், எப்படி இருப்ப என்று கேட்டான். சாப்பிடாம இருப்பேன். நீ வரலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் என்றாள் கண்ணை உருட்டி கொண்டு. அப்படின்னா பாதி நாள் நீ பட்னியாக தான் இருக்கணும் என்றான் இவனும் விடாமல். பரவாயில்ல, மதியமும் நான் தனியாகவே சாப்பிட்ணும், நைட்டும் நான் தனியாக சாப்பிட்ணுமா என்றாள். இப்போ எதுக்கு வம்பு பண்ணுற? ஒரு வார்த்தைக்காவது பதில் சொல்லாமல் இருக்க மாட்டியா? நேரத்தில் சாப்பிடுன்னா இவ்வளோ கோபம் உனக்கு என்றான் யோகன். நீ தான் திட்டிகிட்டே இருக்கா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம் என்றவள் மாடிக்கு சென்று விட்டாள். ச்சே, இவளை பெத்தாங்களா செஞ்சாங்களா? என்ன அழிச்சாட்டியம் செய்றது குட்டி பிசாசு என்று முணங்கியவன் கங்கையாவை பார்த்தான். அவர், அந்த பாப்பா பாவம் என்றார். நான் அவளுக்கு என்ன செஞ்சேன் என்றவன் அவளை தேடி போனான். அங்கு அறையெங்கும் பொருட்கள் சிதறி கிடந்தது. இவளை என்ன செய்ய என்று நினைத்தவன் வேறு வழியே இல்லாமல் மன்னிப்பு கேட்டான். ஒன்றும் வேணாம், நீ எப்படி என்னை தனியாக சாப்பிட சொல்லுவ? நீ வராமல் உனக்காக வெயிட் பண்ணா நீ ஊர் சுற்றிட்டு வந்ததும் இல்லாமல் என்னை திட்ட வேற செய்கிற என்றாள் கோபத்துடன். ஓகே ஓகே, சரண்டர். நீ நான் வந்த பிறகே சாப்பிடு. அல்சர் வந்தால் வைத்தியம் பார்த்துக்கலாம். அப்புறம் நான் ஊர் சுற்றினேன்லாம் சொல்லாத, ஆஃபீஸில் ரொம்ப வேலை என்றான். சரி சரி, நீ என்னை திட்டினதுக்கு இது சரியாக போச்சு, வா சாப்பிடலாம் என்று முன்னே நடந்து போகும் அவளை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்தது. பேபி, நீ நீட்டில் பாஸ் ஆகலைன்னா என்ன செய்வ என்று கேட்டான். சார், உங்களுக்கு நல்ல வார்த்தையே வாயில் வராதா? நான் 6 வருஷமாக இதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்படி அபசகுணமாக பேசுகிறீங்களே என்றாள். நெருப்புனா வாய் வெந்துடாது, சொல்லு என்றான். ஆமாம், இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. இது இல்லாட்டி நர்சிங் படிப்பேன். எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் செய்யணும், அவ்வளோதான் என்றாள். என்ன பேச்சு பேசுது இந்த குரங்கு? இதை எப்படி இவ்வளோ சமாளிச்சிருப்பாங்க என்று நினைத்து கொண்டான் அவன். 2 நாள் கழித்து காலையில் பூஜை அறையில் அவளை காணாமல் அவளை தேடி போனான் யோகன். அவள் கட்டிலில் சுருண்டு கையால் வயிற்றை பிடித்து கொண்டு படுத்திருந்தாள். அவள் அருகில் இவன் செல்லவும் ஒரு வித்தியாசமான பார்வை ஒன்றை வீசினாள். அப்புறம் அவன் மடியில் தலையை வைத்து படுத்து கொண்டாள். என்ன என்று கேட்டான் யோகன். ஒன்றும் இல்லை என்றாள் அவள். சரி படுத்துக்க, நான் வரேன் என்றவன் அவளின் தலையை தலையணை மேல் நகற்றி வைத்துவிட்டு சென்று விட்டான். லீலாவதிக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது வந்து இவளை பார்த்து விட்டு செல்வார். சாருவதனி வந்த பிறகு அந்த பழக்கம் தவறுவதே இல்லை. நாளைதான் அவர் வரும் நாள். ஆனால் யோகன் அவரை உடனே வரும்படி அழைத்தான். உன்னோட வர வர ரொம்ப ரோதனையாக போச்சு, என்னால் இன்னைக்கு வர முடியாது, என்னன்னு மட்டும் சொல்ல என்றார். சாரு வயிற்றை பிடிச்சிட்டு உருண்டுட்டு இருக்கா. கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிறா. ஐ நோ அவளுக்கு என்னென்னு, பட் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியலை, ப்ளீஸ் ஆண்டி என்றான். யோகன், உனக்கு இது தேவையில்லாத வேலை. உனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும் தானே, பின்ன ஏன் இன்னும் அவளை உன்கிட்டமே வச்சுருக்க? நான் வேணா அவளோட பேரண்ட்ஸுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் தரேன், அவள் இன்னும் அவங்களோட பொண்ணாக தான் இருக்கிறான்னு. அவளை அவங்கள்ட்ட சேர்க்கிற வழியை பாரு என்றார். அவன் பட்டென்று ஃபோனை வைத்து விட்டான். உண்மையில் இந்த ஆன்டி ஒரு டாக்டர் தானா? இரத்தத்தை பார்த்து பார்த்து மனசு என்று ஒன்று இல்லாமலே போய்விட்டது இந்த ஆன்டிக்கு என்று நினைத்தவன் நெட்டை பார்த்து அவளின் வலியை குறைக்க வழி தேடினான். எனக்கு ஒன்றும் இல்லை சார், ரோசி ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்துட்டாங்க என்றாள் சாருவதனி அவன் செய்யும் உதவியை பார்த்து. சற்று நேரத்தில் வாசலில் லீலாவதியின் கார் வந்து நின்றது. உனக்கு மேனஸ் இல்லாமே போயிட்டுருக்கு, பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணுற என்றவர் சாருவதனி அறையை நோக்கி நடந்தார். இவன் அங்கே நிற்கவும், நீ ஏன் நின்றுட்ட? நீ இல்லாமல் நான் அந்த அறைக்கு போனால் அவள் அலறி ஊரையே கூட்டிடுவா, நீயும் வா என் கூட என்றார். குழந்தைங்க கண்ணுக்கு எல்லாமே தெரியுமா என்றான் அவன் நடந்து கொண்டே. என்ன தெரியும் என்றார் புரியாமல். பேய் பிசாசு என்றான் பட்டென்று.
ஓ! என்ன பார்த்தா உனக்கு பேய் பிசாசு மாதிரி தெரியுதா? யார்ட்ட அப்படியெல்லாம் பேச கத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில. அப்புறம் அவ உனக்கு குழந்தை மாதிரி தெரியுதாளா? என்றார் அவர். பின்ன அவ என்ன கிழவியா? ஒரு சின்ன பெண்ணை பார்க்கறது போலயே அவளை பார்க்குறீங்க. எதுக்கு அவளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு எனக்கும் தெரியல என்றான் அவன். உள்ள வருவல்ல பாரு என்றார் அவர். லீலாவதி உள்ளே நுழையவும் சாருவதனி அவரை பார்த்து மிரண்டு பின்னால் யோகனை பார்த்தவள் அவனை நோக்கி கையை நீட்டினாள். பட்டென்று யோகன் சிரித்து விட்டான். அந்த பெண்ணை அந்த நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் வேண்டும் என்று ஆசை தோன்றியது. அவனை பார்த்து முறைத்த டாக்டர் அவரின் வேலையை தொடங்கினார். அவளிடம் சில கேள்வியை கேட்டவர் அவளை அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் அழைத்து வா, ஒரு சில டெஸ்ட் எடுத்துவிட்டு சில உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கிறேன் என்றார்.